நமஸ்தே. இன்னைக்கு நம்மளுடைய கிரேட் பர்சனாலிட்டிஸ்லாம் ஞானம் அண்ட் அறிவு இதை பற்றி என்ன சொல்கிறாங்க, எஜுகேஷன் அப்படிங்கிற கான்செப்டுக்கு கீழே அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ஸோ முதல்ல டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர் எஜுகேஷனை பற்றி என்ன சொல்கிறார். த அல்டிமேட் எய்ம் ஆஃப் எஜுகேஷன் இஸ் த ரியலைசேஷன் ஆஃப் செல்ஃப். தன்னை உணர்தல் மட்டும்தான் ஒரு கல்வியினுடைய உச்சக்கட்ட நோக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் நாலேஜ் ஆர் கெரியர் ஆர் சோர்ஸ் ஆஃப் இன்கம். அதாவது பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு கருவியோ அல்லது அறிவை மட்டும் வழங்குவதோ இல்லைன்னா ஒரு பிழைப்புக்கான கல்வி இது கிடையாதுங்க. ஸோ இட் ஷுட் பி த செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறாரு. இன்னொன்று தி பேலன்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் சயின்ஸ். அதாவது முதல்ல ஆன்மீகம், பிறகு அறிவியல். இந்த ஆன்மீகமும் அறிவியலும் இணைந்தே செல்ல வேண்டும். ஆன்மீகம் என்பது விஸ்டம், தட் இஸ் ஹியூமன் குவாலிட்டிஸ். மாணவர்கள் அடிப்படையிலிருந்து தெரிஞ்சுக்கணும் ஹியூமன் குவாலிட்டிஸ்னா என்ன அப்படிங்கிறதையும், எந்த சூழ்நிலையில அதை எப்படி பயன்படுத்தி நம்ம மனிதாபிமானத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றது தாங்க இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி. அடுத்தது அறிவு. அறிவுங்கிறது என்னன்னு பார்த்தா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த அறிவுங்கிறது சயின்ஸுக்கு உள்ள வரும். அதாவது அறிவு அல்லது அறிவியல் அப்படிங்கிறது 5 அறிவுக்கு உட்பட்ட விஷயம். இந்த ஆன்மீகம் அல்லது விஸ்டம் அல்லது ஹியூமன் குவாலிட்டிஸ் அப்படிங்கிறது உணர்ந்து தெரிஞ்சுக்கிற 5 புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்க. அவ்வளவுதான். இப்போ அடுத்தது சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். எஜுகேஷன் ஷுட் ப்ரொவைட் செல்ஃப் நாலேஜ், தன்னை பற்றின அறிவு. அடுத்தது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். நான் என்னை அறிவதற்கு என்னென்ன டூல் எல்லாம் நான் பயன்படுத்தணுங்கிறத நான் தெரிந்து கொண்டேனோ அதை பின்பற்றக்கூடிய பழக்கத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு அசாத்திய தன்னம்பிக்கை, தைரியம் எனக்கு வேண்டும். அதை கொடுப்பதும் இந்த கல்விதான் அப்படின்னு சொல்றாரு. மூன்றாவதாக செல்ஃப் ரியலைசேஷன். இந்த 2 இருந்தால் மட்டுமே தான் மூன்றாவது செல்ஃப் ரியலைசேஷன், அந்த சுய தன் உணர்தல் அது நடக்கும் அப்படிங்கிறார். ஏன்னா சுவாமி விவேகானந்தர் சொன்னா ஒரு வார்த்தை சொல்லாம என்னால் கடந்து போக முடியல. நவ இந்தியாவின் சிற்பி சுவாமி விவேகானந்தர். உலக அளவுல நம் பாரத திருநாடு இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த ஒரு மகத்தான மனிதர் யாரு அப்படின்னு சொன்னா நம்ம சுவாமி விவேகானந்தர் தான். மிக சிறிய வயதில் மிக பெரிய சாதனைகளை எல்லாம் படைத்தவர். சரி, அடுத்தது மகாத்மா காந்திஜி. அவர் எஜுகேஷனை பத்தி என்ன சொல்றார். எஜுகேஷன் ஷுட் பி ஆல் ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் பாடி, மைண்ட் அண்ட் சோல். அதாவது ஒரு முழுமையான டெவலப்மெண்ட், அதாவது உடல், மனம், ஆன்மா அப்படின்னு சொல்றாரு. ஆன்மாவோட மெடிக்கல் டேர்ம் தான் உயிர். ஸோ உடல், மனம், உயிர், இந்த மூன்றோட ஒட்டுமொத்த வளர்ச்சியாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. 4வதாக நம்ம காஞ்சி மகா பெரியவர், மிக சிறந்த ஆன்மீகவாதி. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வினயம் வித்யாபூஷணம் அப்படின்னு ஒரு சான்ஸ்கிரிட் டேர்ம் இருக்குங்க. வினயம் என்றால் பணிவு, வித்யா என்றால் கல்வி, பூஷணம் என்றால் அணிகலன். அதாவது கல்வி கற்றவனுடைய அடையாளம் உச்சகட்ட பணிவு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு டேர்ம் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்மம், ஒழுக்கம், அறநெறி சார்ந்த விஷயங்களிலிருந்து பிறழாது வாழ ஒரு தன்னம்பிக்கை, ஒரு அசாத்திய தைரியம், அதை கொடுப்பது கல்வி. கல்வி அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது தர்ம நெறியிலிருந்து, ஒழுக்க நெறியிலிருந்து, மனிதாபிமானம் அப்படிங்கிற அந்த விஷயத்திலிருந்து நழுவாது இருப்பதற்கு இருக்க வேண்டிய தைரியத்தை கல்வி கொடுக்கணும். அதுதான் கல்வியோட அடையாளம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம், கல்வி என்பது புறத்தின் வீக்கம் அல்ல, ஆனால் அகத்தின் எக்ஸ்பேன்ஷன், அதாவது விரிவாக்கம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதாவது the education is not a external swelling but internal expansion அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ கல்வி என்பது நல்ல மனசு, அகண்ட விரிந்த ஒரு மனசு. அதனுள் அந்த ஒரு மனப்பான்மை விட்டால் காணும் பொருள்களை எல்லாம் அவனால் வேறுபடுத்தி காண இயலாது. அதாவது இந்த உலகத்திற்குள் நான் இருக்கிறேன், என்னுள் இந்த உலகம். அடுத்தவரை துன்பப்படுத்தும் பொழுது அது அடுத்தவரை துன்பப்படுத்துவது போல் ஆகாது, நான் என்னையே துன்புறுத்துவதற்கு சமம் அப்படிங்கிற விஷயத்தோட ஆணி வேறுதாங்க இதெல்லாம்.